இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 30, 2025 30/4/2025 தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:19 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி பிற்பகல் 2:14 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று அக்ஷய திருதியை, பலராம ஜெயந்தி, கிருத யுகாதி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி சுக்கிரன் புதன் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. குடும்பஸ்தானத்துல தன்னுடைய உச்ச வீட்டுல சந்திரன் குருவோடு இணைஞ்சிருக்காரு. கஜகேசரி யோகத்தின் காரணமாக உடல் சோர்விலிருந்து வெளிவருவீர்கள். இதன் காரணமாக உங்களுடைய சுறுசுறுப்புக்கு யாரும் பக்கத்துல நெருங்க முடியாது. இன்னைக்கு பரபரன்ட்டு வேலை பண்ணுவீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா எல்லா விஷயத்திலும் நீங்க முதலிடத்தில் இருக்கக்கூடிய வகையில இருக்கு. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய அறிவை பயன்படுத்துவாங்க. வேலை செய்யக்கூடிய நபர்கள் தங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி காரியத்தில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆகக்கூடிய இன்னைக்கு உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி காண்பீர்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு தங்களுடைய முயற்சி மற்றும் சாமர்த்தியத்தின் மூலமாக வேலை தேடும் முயற்சியில வெற்றி அடைவார்கள். அதன் மூலமாக புதிய இடத்திற்கு மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், அதாவது திருமண வயதினராக இருந்தால், தங்களுடைய மனதிற்கு பிடித்த அந்த நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதனால குடும்பத்துல சந்தோஷம் மட்டும் இல்ல, தனிப்பட்ட சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு உங்களுடைய காரிய வெற்றியில் முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பா உங்களுடைய வேலை விஷயம், வியாபார விஷயம், படிப்பு விஷயம், இந்த 3 விஷயத்துல உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். 5ஆம் வீட்டு அதிபதி ராசியிலேயே உச்சமா இருக்கிறதுனால அறிவு சார்ந்த வேலைகள் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகளில் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அடுத்தவர்களுக்கு ஒரு நற்செய்தியை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக செயல்பட்டார்களோ அல்லது யாரெல்லாம் மறைமுகமாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் யூ வில் கிவ் அ நியூஸ் தட் ஐ எம் கேப்பபிள் அப்படின்ட்டு. அதாவது என்னுடைய திறமைக்கு முன்னாடி நீங்க யாரும் ஈக்குவல் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு தெளிவான சிந்தனையோட செயல்படுவீங்க. இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு நட்பு ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை. 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பா கடன் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்க உடம்புல கிரானிக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கடந்த சில வருடங்களாக ஒரு பிரச்சனை இருக்கு, நரம்பு பிரச்சனை இருக்கு, இல்ல சதை பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிநாதன் உச்சமா இருக்காரு. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்களுடைய காரியங்களின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகளில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அரசாங்க வகையில இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசு அதிகாரியா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா இடமாற்றம் கிடைக்கும். அதாவது இடமாற்றம்னா உடனே இந்த தமிழ்நாட்டுல இருந்து வேற ஊருக்கு, வேற ஸ்டேட்டுக்கு போவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரே இடத்துல இப்ப சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம்,
இல்ல சென்னையில இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர், அரக்கோணம், திருச்சி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல உங்களை ப்ரமோட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். குதூகலத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி அதன் மூலமாக தீர்வுகள் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். நீங்க நிலத்தை வாங்கி போட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு போய் பாக்குறீங்க, அங்க யாராவது ஆக்கிரமிச்சிருந்தா அந்த ஆக்கிரமிப்பாளரிடம் இன்று நிதானத்துடன் பேசினீர்கள் என்றால் வெற்றிகா வகை சூடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வழக்காடு மன்றம்னு அலைய வேண்டியது இருக்கும். ஆனாலுமே நிதானத்தோட பேசினா இன்று காரிய வெற்றி ஏற்படும். மிதுன ராசி, ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு, ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு, விரையாதிபதி உச்சமா இருக்காரு. அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் செலவு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருங்க. செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்துல நீங்க முதலீடு பண்ணினீங்கன்னா அந்த முதலீடு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். செலவு எப்படி சார் நல்ல நாள்னா, உங்களுக்கு சந்தோஷமான செலவா இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், குடும்பத்துல உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக செலவுகள், குடும்பத்துல உறவுகளின் வருகை அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் செலவுகள், அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், ஏதாவது ஒரு செலவு இன்னைக்கு வந்துட்டே இருக்கும். கையிருப்பு கரைஞ்சிட்டே இருக்கும். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். நீங்க பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் இன்று உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை கொடுத்து இடமாற்றத்தை கொடுத்து பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு இது நாள் வரை உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஆனா அந்த குழப்பம்லாம் இப்ப சாதகமா தீர்ப்புகளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் நடைபெறுவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தும். கடக ராசி, ராசிநாதன் உச்சமா இருக்காரு. அதனால இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. எந்த ஒரு முடிவிலும் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தரக்கூடிய வகையில் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை, அவர்கள் உங்களுக்கு ஒரு டீச்சரா இருந்து செயல்படுவாங்க. அதனால படிப்புல இருந்த தடைகள் விலகும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்துல இருந்த ஒற்றுமை தன்மையற்ற சூழ்நிலை மாறி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க தெளிவா சிந்திக்கிறீங்க, உங்க குழந்தைகளும் தெளிவா சிந்திப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த அந்த பாண்டிங் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளில் உங்களுக்கு சில மாற்றங்களை செய்து கொடுப்பார்கள். அதனால இடமாற்றம், வீடு மாற்றம், சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல இருந்த கோபத்தை வெளிப்படுத்தாம நிதானமா பேசினா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு
குடும்பத்துல மட்டும் இல்லாம வியாபாரத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்காடு மன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், பிணக்குகள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில், அது உங்க தனிப்பட்ட முயற்சியா இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாங்கின சொத்தா இருக்கலாம், இன்று உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விரையாதிபதி உச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஏசி, மிக்சி, சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வாங்குவீங்க. இது குடும்பத்துக்கு ஒரு புதிய பொருளை சேர்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு நகைகள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு சின்ன கொலுசாவது வாங்குவீங்க. அப்படி பணம் நிறைய வருது அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இன்னைக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் காரணமாக சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா விரக்தி மனப்பான்மை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள விரக்தி வர மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடந்த கால தவறுகள் கிடையாது. நீங்களா சில விஷயங்கள்ல விட்டைத்தித்தனத்தை பயன்படுத்திக்கிறீங்க. விட்டைத்தித்தனமா இல்லாம குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுத்தால் இன்று குடும்பத்தினால் உங்களுக்கும் உங்களால் குடும்பத்திற்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிரிகள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அவர்களால உங்களுக்கு தடைகள் இருந்தது. அதனால உங்களுக்கு இடமாற்றம், வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் குரு பரிவர்த்தன யோகமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில அல்லது தந்தை வழியில உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமான பண வருமானம் உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். நீண்ட நாள் குழப்பங்களுக்கு தீர்வை தரும். குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். சிலருக்கு தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக அயல்நாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசி, பாக்கியஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கையின் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இல்ல ஒண்ணும் இல்ல, ரோட்ல போறீங்க, ஒரு ஹெல்மெட் இல்லாம போறீங்க, ஒரு ராங் சைட்ல போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சாங்கன்னா கூட சமயோஜிதமா பேசி சாதுரியமா பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க. மினிமல் ஃபைனோட கட்டிட்டு வெளியே வந்துடுவீங்க. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் குறைந்தாலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சற்று வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை சற்று இரிட்டேஷனா இருக்கு. அதனால நீங்க ஈஸியா இரிட்டேட் ஆயிட்டு கத்துவீங்க, கோவப்படுவீங்க. கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு யாருக்கிட்டையும் கோவப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரையாதிபதி உச்சமா அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்துல. அதனால தந்தைக்காக செலவுகள் ஏற்படும். அந்த தந்தைக்கான செலவுகள் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப சந்தோஷத்தின் காரணமாக உங்களுடைய தனிப்பட்ட வெற்றிகள் ஸ்திரமாக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பாக்கியஸ்தானாதிபதியான சுக்கிரனும் உச்சமா இருக்கிறது, நன்மையை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக அல்லது படிப்பு மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். சக நண்பர்கள் அல்லது பணியாளர்கள் அல்லது கூட படிக்கக்கூடிய குழந்தைகளின் அறிவாற்றல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா அந்த அறிவாற்றல் உங்களுக்கு பயன்படாதுங்க. நீங்க படிச்சு நீங்க அறிவாற்றலா செயல்பட்டா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அதனால படிக்கிற குழந்தைகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. இன்று அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நேர விரையும், பொருள் விரையும், பண விரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பதவி சார்ந்த விஷயங்களில் இன்று
சற்று முன்கோபத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையா செயல்படுங்க. ஆனா நீங்க ஆக்ரோஷத்தனமா செயல்படுறது வேற, கோபமா செயல்படுறது வேற. ஆக்ரோஷத்தனமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கோபமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அரசாங்க தண்டனைகளுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அரசாங்க வகையில விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் தசமஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு. அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் முன்கோபம், பதட்டத்துல செயல்படுவீங்க. அதாவது ப்ரோக்ராமிங் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒழுங்கா இன்னைக்கு வேலையை பிளான் பண்ணலன்னு அர்த்தம். அந்த பிளானிங் ஒழுங்கா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இதுல 10வது பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டதிபதி 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய சக நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் விஷயத்துல சில தேவையற்ற விமர்சனங்களும் அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமான செயல்பாடுகள் மூலமாக பதட்டம் அடைந்து ஆரோக்கிய குறைபாடோ அல்லது வண்டி வாகன வகையில தடுமாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க. குறிப்பா ரூல்ஸை, ரோட்ல போகும்போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கு தண்டம் அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். தந்தையுடன் மோதல் போக்கு, உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு, கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சண்டை, இப்படி எல்லாருக்கிட்டையும் முரண்டு பிடிச்சு வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தான் மரியாதை குறைவு ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மரியாதை குறைவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லதாகும். ஏன்னா நீங்க மரியாதை குறைவா பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு அடி வாங்குறதுக்கு கூட, அதாவது ரோட்ல போறவன் 4 தட்டு தட்டிட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட அனாவசியமா அடி வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை, குழப்பத்தினால் வரக்கூடிய சூழ்நிலை இது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். வரவேண்டிய பண விவகாரங்களில் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கோ அல்லது வராமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளினால் இந்த இழப்பு ஏற்படுகின்ற, தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். விருச்சிக ராசி, பாக்யஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருப்பது ஒரு விசேஷமான பலன். அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனா அதே சமயம் ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் சந்தேகம் ஜாஸ்தி ஆகும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சந்தேகப்படுவீங்க. அடுத்தவங்களை சந்தேகப்பட்டா பரவாயில்ல, உங்களை சந்தேகப்பட்டா பரவாயில்ல, அடுத்தவங்களை சந்தேகப்பட்டு அவங்க பேர்ல நம்பிக்கை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தாயாரின் செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இன்னைக்கு யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஆனா உங்களால தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு திருமணம் நிச்சயிப்பதற்கோ ஏன் மாங்கல்யதாரணை நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு விசேஷமான நாள் உங்களுக்கு. இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடைகளும் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குரு பயிற்சி இன்னும் 15 நாள் தாங்க. அதுக்கப்புறம் உங்களை உங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு வரவேண்டிய பணத்துல எந்த தடை இருந்தாலும் இப்போதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. 14வது நாள் 15வது நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. என்னதான் 5ஆம் இடத்து அதிபதி குருவாக இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு நண்பர்களின் பேச்சு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. இப்பவே உங்களுக்கு பணப்பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுது, அது போக போக இன்னும் ஜாஸ்தி ஆகும். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது குழந்தை பாக்கியம், திருமண செலவு, மேல் படிப்புக்கு உண்டான செலவு, உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. அந்த செலவுக்கேற்ற பண வருமானம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், சக பணியாளர்கள், வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றம் விலகும். குழந்தை பாக்கியத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படும்.
குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான தம்பதிகளின் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்துல படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற அறிவாற்றல் மிகுந்த செல்வாக்கு மிகுந்த நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது கடன் சார்ந்த வருமானமாக இருக்கும். அதனால சந்தோஷப்படுறத குறைச்சுக்கிறது நல்லது. வளர்பிறை சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்த ஆரோக்கியத்துல முன்னேற்றம், கடன் பிரச்சனைகளில் முன்னேற்றம், கடன் பிரச்சனைகள் குறைந்து கடன் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விரையாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது உங்களுடைய தூக்கம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல இருந்த பிரச்சனைகள் தீர்வது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள், கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு கடன் கிடைக்காது, ஆனா பண உதவிகள் கிடைத்து நீங்க ஏற்கனவே செஞ்ச உதவிக்கு பிரதி உபகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வண்டி வாகன, குறிப்பா கார் வாங்குறதுக்கோ இல்ல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது ஒரு ஸ்டைலிஷ் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறதுக்கோ இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகளிலும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக அந்த சொத்து கைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளுக்கான பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது நீங்க பேங்க்ல ஏதாவது எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றதோ இல்லை யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்துல அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள் உங்களை தேடி வந்து சந்தித்து உங்களுக்கு உண்டான உதவிகளை செய்து கொடுப்பதற்கு தயாரா இருப்பாங்க. இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மகர ராசி, 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதுவும் ரோகிணி நட்சத்திர சாரத்துல 7ஆம் வீட்டு அதிபதி ரோகிணி நட்சத்திர சாரத்துல உச்சமா இருக்காரு. இதனால நண்பர்கள் அல்லது ஒரு பொது மனிதரின் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள்லாம் ஒரு பெரிய பொது வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரின் ஆலோசனையின் பேரில் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபார முதலீட்டுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது லாட்டரி வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு லாட்டரியில பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ முயற்சி எடுத்தா வெற்றி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாளுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை கொண்டு உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பற்றி பாராட்டி பேசுவார்கள். உங்களுக்கு அங்கீகாரம், அதாவது ஒரு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். புதிய முயற்சிகள் மூலமாக புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க குறிப்பா சொந்தமா பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. தசமஸ்தானாதிபதி நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவர் நீச்சமா இருந்தாலும் அவருக்கு இடம் கொடுத்த நீச்சஸ்தானத்து அதிபதியான சந்திரன் உச்சமா தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் பெருகும் சூழ்நிலை ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவினர்கள், குறிப்பா தாயாருடைய தம்பி, தாய் மாமன் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. எதிர்மறையாக செயல்பட்ட நபர்கள் உங்களுக்கு இது நாள் வரை குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப அவங்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை விட்டு விலகி போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை உங்களுடைய உறவினர்களின் பேச்சின் மூலமாக, மத்தியஸ்தத்தின் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வில்லங்கமான பிரச்சனைகளில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டு, அதாவது வில்லங்கம்னா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய வில்லங்கம், வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற வில்லங்கம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக ஏற்பட்ட பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. என்னதான் நீங்க நியாயமா இருந்தாலும் சரி, வேலையில கரெக்டா இருந்தாலும் சரி, திடீர்னு உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வேற ஆபீஸ்க்கு போங்க, இந்த வேலையை பாருங்கன்ட்டு உங்களை அலைய விடுவாங்க. அதனால கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த உடல் சோர்வுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன்கிற முறையில உங்களுக்கு சிலர் உதவிகரமாக செயல்படுவார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மீன ராசி, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வியாபாரத்துல உடன்பிறப்புகளால, பூர்வீக சொத்தால வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல இதுவரை இருந்து வந்த அந்த மன உளைச்சல் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு உங்களுடைய பதவி உயர்வை அல்லது வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்க பேர்ல கருணை காட்டக்கூடிய சூழ்நிலை. அதனால எனக்கு அவன் கருணை தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு இன்னைக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றியை அடைவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், அவர்களின் ஒத்துழைப்போடு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்கள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா தாராளமா ஏற்றுக்கோங்க. அந்த இடமாற்றத்தின் மூலமாக குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள், நண்பர்கள், சக பணியாளர்களுடன் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.